காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த தலம் அத்திகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. நான்முகனான பிரம்மா இங்கு யாகம் செய்தபோது அந்த யாகத்தீயிலிருந்து பெருமாள் தோன்றியதாக ஐதீகம். யாகத்தீயிலிருந்து தோன்றியதால் பெருமாளின் திருமேனியில் உள்ள வெப்பத்தை தணிக்க இன்றும் அவருக்கு செய்யப்படும் நெய்வேத்தியங்கள் சற்று சூடு தணித்தே படைக்கப்படுகின்றன. வைகாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது நடைபெறும் கருட சேவை உலக புகழ் பெற்றது. பெருமாள் குடைப்பிடிக்கும் அழகு மிகவும் பிரசித்தம். பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தை பற்றி மங்களாசாசனம் செய்துள்ளனர். பூதத்தாழ்வார் மங்களாசாசனம்: அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான். காஞ்சிபுரம் அத்திகிரியில் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கும் அந்த வரதராஜ பெருமாள் யாரென்றால், அவரே நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களை காக்க கருட வாகனத்தில் விரைந்து வருபவர். அவரே திருப்பார்கடலில் அழகிய மணிகளையும் படப்பொறிகளையும் உடைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவர். ஆதியில் பிரம்மாவால் அத்தி மரத்தினால் வடித்து வழிபடப்பட்ட சிலையே அத்திவரதர். இவர் கோயில் திருக்குளமான அனந்த சரஸ் குளத்தினுள் நீருக்கு அடியில் வைக்கப்பட்டிருப்பார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இவர் குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அடுத்த வைபவம் 2059 நடைபெறும். கௌதம முனிவரின் சாபத்தால் பல்லிகளாக மாறிய சீடர்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. இந்த பல்லிகளை தொட்டு வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் தனது இல்லற வாழ்க்கையின் போது இந்த தலத்தில்தான் வசித்து வந்தார். இங்குள்ள கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தார். மூலவர் வரதராஜ பெருமாள் மேற்கு பார்த்த நின்ற திருக்கோலம். இவருக்கு தேவராஜன் என்ற பெயரும் உண்டு. தாயார் பெருந்தேவி தாயார். உற்சவர் பேரருளாளன். விமானம் புண்ணியகோடி விமானம். தீர்த்தம் அனந்த சரஸ். தல விருட்சம் அரசமரம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து சென்னைக்கு உள்ள தூரம் சுமார் 80 கிலோமீட்டர் ஆகும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.